அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமானின் அருளால் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன இப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். வழக்கமான பணிகளையும் கூடுதல் கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகலாம். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு உங்களுக்கு நச்சரிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதும் நல்லது. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைச்சிருக்கு. மேலதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலுமே நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் பங்குதாரருடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்குது. பற்று விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் சலுகைகள் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார சொல்லி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையின் காரணமாக உங்களுக்கு போராட்டம் இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நடந்து மன மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி உங்களுடைய வங்கி இருப்பு உயரக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் நம்பி ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலை திறன் அதிகரிக்கக்கூடியதாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, மேலதிகாரிகள் உங்களுக்கு சிபாரிசு செய்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை கூடி லாபம் அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் திட்டம் போடுவதற்கு சரியான ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் அடைவாங்க. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். சுக்கிரன் 10ல் இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார விஷயத்தில் புதிய நண்பர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயுள்ய நட்சத்திரம் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சனி, பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு, லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும். எல்லா நன்மைகளுமே உண்டாகும். பயணம் மூலம் நன்மைகள் கிடைச்சிருக்கு. செய்யும் காரியங்களில் பெருமை ஏற்படலாம். காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலுமே பண வரத்து அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான ஒரு நிலை காணப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையான ஒரு பேச்சால் வெற்றி பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிலை உண்டாகி அவர்களுடன் பகை ஏற்படலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடியதாகும். கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். அரசியல் துறையில் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் வழியை சென்று உதவுவதால் வீண் விரோதம் ஏற்படும். எதிலுமே வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உதவி கிடைக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உதவும். கலைத்துறையில் வாய்ப்புகளை தேடி வரும் உங்களுக்கு முன்னேற்றமும் ஆதாயங்களும் கிடைச்சிருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார தொடர்பாக அலைய வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலுமே திட்டமிட்டபடி நல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது.
பணியாளர்களுடன் நினைத்ததை நீங்கள் கடைபிடித்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் பாடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் கூறும்படி நடந்து கொள்வது நன்மை தரும். நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வரலாம். அரசியல் துறையில் பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். குழந்தைகளுடன் உடல் ஆரோக்கியத்தில், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்பு மாறும். வேலைப்பளு அதிகரிக்கும் என்றாலுமே உங்களுடைய காரியங்களில் தாமதமான ஒரு போக்கு காணப்படலாம். பாராட்டு பெறுவதற்கு கடினமாக இருக்கும். மனதில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். இந்த காலகட்டத்தில் ஆதிபராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு தாமதமாக முடியும், ஆனால் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகும். நல்ல பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகள் உங்களுக்கு ஒப்பிடும் பொழுது சனி 9வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பல மாற்றம், தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை முறையை மேம்படுத்தி தொடர்ந்து மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க. உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினுமே இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையில் அதிக சுமை தவிர்க்க வேண்டும். மேலும் உங்களுக்கு செய்யப்படக்கூடிய பணத்தை நீங்கள் சரியான இடங்களில் முதலீடு செய்து கொள்வது நல்லது. அமைதியாக இருக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கான சரியான ஒரு சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். உங்களை சுற்றி உள்ளவர்களின், குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எரிச்சல் அடையலாம். ஆனால் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடன் உங்களுக்கு மோதல்கள் ஏற்படலாம். உங்களுடைய வேலையின் பார்வையில் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை, குறிப்பாக உங்கள் தாயாரை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தந்தையிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். இது உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் நிதி உதவி வழங்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலை வளர்க்கவும் உதவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்லையும் சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இருப்பினுமே சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய, கடினமாக தோன்றக்கூடிய ஒரு ஆறுதல் மண்டலத்திற்கு உங்களை மட்டப்படுத்தி கொள்ளலாம். எனவே உங்களுக்கு ஆறுதல் மண்டலத்தில் இருந்து விரைவாக ஈடுபட்டு உங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாகும். யோகமான பல அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில், உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய வகையிலையும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வாரத்தின் பிற்பகுதியில் மனதில் சிறு குழப்பம் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருக்கும். சில இடங்களில் ஏமாற்றம் இருக்கும், சில இடங்களில் போராட்டங்கள் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்குது. புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்களாம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அலுவலகத்தில் நீங்கள் அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம். புதிய முதலீடுகளை செய்து உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் நீங்கள் கவனமாக இருக்கலாம். கலைத்துறையில் முன்னேற்றம் அடையலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கலைத்துறையில் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.